கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாளைன்ற சொல் இல்லைன்னே பொருள்படும். ஆமாம், சரியான எந்த காரியமும் தாமதிச்சா அது நிறைவேறதில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து தயங்கிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் தயக்கம், எதுலேயும் தாமதம். இது ரொம்ப ஆபத்தான பழக்கமாக இருக்குது. பாவத்தை செய்யும்போது வராத தயக்கம் பரிசுத்த நாடுறதுல வந்துடுது, பரலோகம் போக ஆயத்தப்படுறதுல வந்துடுது. கர்த்தருக்கு பிரியமாக செயல்பட எந்த தயக்கமும் வர்றது சரியான ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லை. பல பேருக்கு தயக்கமான குணமே வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்குதுன்னா அது மிகையில்லை. நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது நாம் தயங்கிட்டு இருந்தால் அந்த வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி நாம் இந்த காரியத்தை ஒரு உதாரணத்தின் மூலயமா சரியாக கற்றுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளலாம். நீல் ஆம்ஸ்ட்ராங், இவர் தான் நிலவில் முதல்ல கால் வச்சவர். ஆனால் முதல்ல வச்சிருக்க வேண்டியது யார் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அவர் எட்வின் சி ஆல்ட்ரின். இவர் தான் நிலவுக்கு சென்ற அப்பல்லோ விண்கலத்துடைய பைலட், அதாவது விமானி. ஆல்ட்ரின் அமெரிக்காவுடைய விமானப்படையில் பணிபுரிஞ்சவர். அதுவும் இல்லாமல் விண்ணடை அனுபவம் உள்ளவர். அதனால் அவர் பைலட்டாக நியமிக்கப்பட்டார். நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்காவுடைய கப்பல் படையில் வேலை பார்த்தவர். மிகுந்த திறமைசாலின்றதுனால இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கோ பைலட், அதாவது இணை விமானி. இவங்க போன அப்பல்லோ விண்கலம் நிலவை அடைஞ்சதும் நாசாவில் இருந்து பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆல்ட்ரினுக்கு மனசில் சின்ன தயக்கம். இடது காலை எடுத்து வைக்கிறதா வலது காலை எடுத்து வைக்கிறதான்னு இல்லை. நிலவில் முதல்ல கால் எடுத்து வைக்கிறோம், புவி ஈர்ப்பு விசையற்ற இடத்துல இருக்கிறோம். கால் வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது. புதை மணலாக இருந்து உள்ளே இழுத்துருச்சுன்னா, எரிமணலாக இருந்து காலை சுட்டுருச்சுன்னா. தயக்கத்தில் மணிக்கணக்காக தாமதிக்கலை, சில நொடிகள் தான் தாமதிச்சிருப்பார். அதுக்குள்ளே நாசாவில் இருந்து 2வது கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு, கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு. நீல் ஆம்ஸ்ட்ராங் கட்டளை வந்த அடுத்த நொடி காலடி எடுத்து வச்சிட்டாரு. உலக வரலாறு ஆணுச்சு. பிரியமானவர்களே, உலக வரலாறு ஒரு நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டுச்சு. திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தினுடைய காரணமாக தாமதிச்சதுனால இன்னைக்கு ஆல்ட்ரினை யாருக்குமே தெரியல. தயக்கம், பயம், இது எந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றியை பாதிக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு நிமிஷ தயக்கம் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தடுத்துடுது. நம்மளுடைய தயக்கம், பயம், கூச்சம், இதுதான் நம்மளுடைய முதல் எதிரி. சரியானதை செய்ய தயங்குனா தவறானதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமாங்க, சத்தியத்தை செய்ய தயக்கம் காட்டக்கூடாது. வசனத்தை வாழ்க்கையாக்க வாய்தா வாங்கக்கூடாது. இன்னைக்கே இப்போவே செய்யணும். ஏனெனில் இமைப்பொழுதில் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவருடைய வருகையும் அப்படியே இருக்கும். நீங்கள் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கிருபையை உதாசனம் செய்கிறதா இருக்கும். இன்றைக்கி அநேகர் மனம் திரும்ப தயங்கிக்கிட்டு தங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை வீணடிச்சிட்ருக்குறாங்க. இனி காலம் செல்லாதுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 சொல்லுது. ஆமாங்க, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன்னு சங்கீதக்காரன் 119:60 சொல்கிறது போல நாமளும் சொல்லுவோம், செயல்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.